ஹலோ விவர்ஸ், வணக்கம். என்னடா நம்ம எவ்வளவு வேலை பார்த்தாலுமே நம்மளால வாட்ச் அவரையும் சப்ஸ்கிரைபரையும் நம்மளால அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ பாருங்க, அதுல இருந்து நீங்க வெளியில வரலாம். ஏன்னா நான் சேனல் ஆரம்பிக்கும் போதும் என்னால நான் இந்த ஸ்ட்ரகிள், ஏன்னா என்னால சப்ஸ்கிரைபரை கொண்டு வர முடியல, வாட்ச் அவரை அட்டன் பண்ண முடியல, என்னால எதுவுமே பண்ண முடியல, நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் சில தவறுகள்லாம் பண்ணேன், அதுல இருந்து எப்படி மீண்டு வந்தேன் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. பட் என்னால் நான் வேலைக்கு போயிட்டே பண்ணுறதுனால என்னால் ரெகுலராக பண்ண முடியல. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க சில ரெக்கமெண்டேஷன் இருக்கும், நீங்கள் நல்லா பாருங்க. ரெகுலராக கண்டென்ட் போடுறவங்க, ரெகுலராக வீடியோ போடுறவங்க, ரெகுலராக ஷார்ட்ஸ் போடுறவங்க மட்டும்தான் சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக உழைக்கிறீங்களா அப்படின்றத யூடியூப் வாட்ச் பண்ணும். நீங்கள் ரெகுலராக உழைக்கிறீங்க அப்படின்னா யூடியூபே உங்களை ரெக்கமெண்ட் பண்ணும், உங்கள் வீடியோஸ் உங்கள் ஷார்ட்ஸ் மற்றவங்க கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ அது மூலியமா உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அந்த ஒரு தப்பு நான் பண்ணேன். ரெகுலராக என்னால் வீடியோ போட முடியல, ஷார்ட்ஸ் போட முடியல. அதுதான் நான் பண்ண முதல் தப்பு. அதை நீங்கள் பண்ணாதீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டென்ட், அப்புறம் லைட்டிங், வீடியோ கிளாரிட்டி, அப்புறம் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம், நான் வீடியோ எடுக்கிற இடம், நான் வீடியோ எடுக்கிற அந்த லைட்டிங், அந்த சரௌண்டிங்லாம் கிளியரா இல்லை. ஸோ அது நான் பண்ண ரெண்டாவது விஷயம். அதை நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் சாதாரண மொபைலே போதும். மொபைலில் லைட்டிங் நல்லா இருக்கிற இடத்துல நீங்கள் இப்போ கூட நான் போடுற எல்லா வீடியோ மொபைல் வச்சு தான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அதனால மொபைல் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாங்கன்னா மொபைல் வச்சு நீங்கள் பண்ணலாம். நல்லா லைட்டிங் கொடுங்க. லைட்டிங் கொடுத்து நீங்கள் போட்டீங்கனாலே போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை என் கேமரா முன்னாடி நான் வச்சிருக்கேன். ஸோ இதுதான் இப்போ நான் பளிச்சின் இருக்கிறதுக்கு காரணம். இந்த மாதிரி நீங்கள் உங்களால் முடிஞ்சதை ஏதாவது லைட், சாதாரண டார்ச் லைட்டே நீங்கள் வச்சுக்கலாம். டார்ச் லைட்டே சாதாரணமாக நீங்கள் வச்சுட்டு ஸோ நீங்கள் அதை வச்சு லைட்டிங் நல்லா கொடுக்கலாம். ஸோ நல்ல கிளியராக இருந்ததுன்னா உங்கள் வீடியோவை ஷார்ட்ஸாக யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த விஷயத்த, இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. நான் பண்ண நிறையா, இப்போ நான் பண்றது இல்லை. ஸோ இதான் ரெண்டு விஷயம். மூணாவது விஷயம் என்ன, நம்ம எந்த கண்டென்ட் எடுக்க போறோம், ஃபுட் சேனல் எடுக்க போறோமா, இல்லை டீச்சிங்கா, இல்லை என்டர்டைன்மெண்டா, இல்லை டான்ஸ், அந்த மாதிரி நம்ம கிளியர் கட்டான ஒரு செட்டிங்கை நம்ம யூடியூப்ல பண்ணணும். ஸோ அதை நம்ம அந்த வீடியோ, அது சம்பந்தமான ஷார்ட்ஸ் தான் நம்ம ரெகுலராக பண்ணணும். ஸோ இதை நம்ம பண்றதில்லை. இதை நானும் பண்ணல. அதே தப்பை நீங்க பண்ணாதீங்க. உங்களுக்கான லைனை, உங்களுக்கான பாதையை நீங்க தான் சூஸ் பண்ணணும். அதை சூஸ் பண்ணிட்டு அதை நீங்க ரெகுலரா பண்ணீங்கன்னா கம்பல்சரி உங்களை உங்களோட வீடியோ யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ இந்த மூணாவது விஷயத்தையும் நீங்க இனிமே நீங்க பாத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண, ரொம்ப நடுவில் நான் நிறைய பிரேக் விட்டு ரெக்கமெண்ட் நிறைய ஒரு 10 நாள் வீடியோ போடுறது, அப்புறம் ஒரு மாசம் வீடியோ போடாம இருக்கிறது, அப்புறம் ஒரு 6 மாசம் வீடியோ போடுறது, அப்புறம் ஒரு 6 மாசம் வீடியோ போடாம இருக்கிறது. அந்த மாதிரி நான் பண்ணி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 மில்லியன் ஷார்ட்ஸ், 9 மில்லியன் வரைக்குமே போச்சு. அதுக்கப்புறம் என்னால் என்னோட பர்சனல் இஷ்யூனால நான் வீடியோ போட்டு ஷார்ட்ஸ் போடல, திரும்ப படி 0 வந்துருச்சு. மறுபடியும் நான் முதல்ல இருந்து ஆரம்பிச்சேன், மறுபடியும் 0 வந்துருச்சு. அந்த மாதிரி தப்பை நீங்க பண்ணாதீங்க. ரெக்கமெண்ட் உங்களுடைய வீடியோஸ் இல்லை ஷார்ட்ஸ் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு கம்பல்சரி ரெகுலரா இருக்கணும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ, ஒரு ஷார்ட்ஸ் போட்டுடுங்க. ரொம்ப ஒர்க், நீங்க வேலைக்கு போறீங்க, உங்களுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னா நீங்க இதை பண்ணா கூட ஓகே. உங்க யூடியூப் சேனல் ஸ்லோவா growth ஆயிட்டு இருக்கும். ஸோ இதை நீங்க பண்ணுங்க. அப்புறம் நான் எனக்கு பாத்தீங்கன்னா, நான் முதல்ல மெடிசன் சம்பந்தமா நான் போட்டிருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு அதுல ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு நான் குழந்தைங்க சம்பந்தமா போட்டேன். குழந்தைங்க சம்பந்தமா போடும்போது எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நல்லா தெரிஞ்சுங்க, குழந்தைங்க சம்பந்தமா நீங்க வீடியோ, ஷார்ட்ஸோ நீங்க எடுத்து போடும்போது உங்களுடைய யூடியூப் சேனல் நல்ல சீக்கிரம் growth ஆயிருக்கும். ஸோ அதை நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான். இதெல்லாம் குழந்தைங்களை வச்சு தான் நான் வீடியோ போட ஆரம்பிச்சேன். அதில் ஒரு வீடியோ 4 மில்லியன் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் போயிருக்கு. அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் எல்லாமே மோர் தென் 500K மேலே நிறைய வீடியோஸ் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20-30 வீடியோ 100K மேலே போயிடுச்சு. இப்போ 2 வீடியோ போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம பர்சனலாக நான் கானாவுக்கு வந்ததுனால இப்போ எனக்கு குழந்தைங்களை வச்சு போட முடியாதனால நான் டிராவல் விலாக் அப்படின்ற மாதிரி மாற்றி இந்த கானாவுடைய டூரிசம் அது சம்மந்தமாக இப்போ போட்டுருக்கேன். ஸோ இதுவும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே என்னன்னா, ரெகுலராக கண்டென்ட் போடுங்க. ஸோ அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க யூடியூப் சேனல் அப்படின்னா, நான் உங்களுக்கு சில ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன். நீங்கள் குழந்தைங்களை வச்சு நீங்கள் போட்டீங்கன்னா உங்களுடைய சேனல் ஈஸியாக சீக்கிரமா growth ஆகும். நான் சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ நீங்க அதை பாருங்க. அதோட லிங்க் நான் என்னுடைய இந்த சேனலுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்க போய் பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ முதல்ல 500 சப்ஸ்கிரைபர், 1000 சப்ஸ்கிரைபர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நல்லா தெரிஞ்சுங்க. முதல்ல 100 சப்ஸ்கிரைபர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த படிக்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். அதுக்கப்புறம் போறது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். அதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்க சேனல் ஓரளவுக்கு ரீச் ஆகும். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் நிறைய வர ஆரம்பிச்சிடும். 10,000 சப்ஸ்கிரைபர் வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ரெகுலரா ஷார்ட்ஸோ வீடியோ நீங்க போடும்போது உங்களுடைய யூடியூப் சேனல் கம்பல்சரி நல்ல வியூஸ் போகும். ஸோ நீங்க ஈஸியா நீங்க அச்சீவ் பண்ணலாம். ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ரெகுலரா போடுங்க. ரெகுலரா போட்டீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்கள் அதிகமா வரணும் அப்படின்னா ஷார்ட்ஸ் பண்ணுங்க. இல்ல வாட்ச் அவருக்கு வீடியோஸ் தான் மினிமம் 8 மினிட்ஸ்க்கு மேல வீடியோஸ் போடுங்க. வீக்லி கம்பல்சரி 2 வீடியோவாவது போடுங்க. நம்ம ஒர்க் பண்ணிட்டு போறதுனால இதை நான் ஸ்லோவா தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நான் ஃபுல் ஃபிளட்ஜா இதில் பண்ண முடியல. ஸோ இதுவே வீட்டில் இருக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப், அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே நீங்க வீடியோவே போடலாம். கம்பல்சரி யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெகுலரா வீடியோ போடுறீங்களான்னு தான் பார்ப்பாங்க. எனக்கு யாருமே கேமரா எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, இல்லை என்ன வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, எனக்கு தான் யாரும் இல்லை. இது வரைக்கும் என்ன வீடியோ யாரும் எடுத்ததில்லை. நானே என்ன பண்ணுவேன், ஸ்டாண்ட் இல்லைன்னா இப்போ பாருங்க, நான் கூட வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதில் நான் இதை வச்சு தான் எடுத்துட்டு இருக்கேன். லைட்டுக்கு ஒரு டார்ச் லைட் ஒன்று வச்சிருக்கேன். என்கிட்ட ஸ்டாண்ட் எதுவும் இல்லை. நான் என்ன பண்ணேன், இங்கே ஒரு அட்டை பாக்ஸ் வச்சு நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கனாலே போதும், உங்களுடைய சேனல் கம்பல்சரி ஈஸியா growth ஆகும். எது இல்லை, நம்ம முடியாத ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம நிறைய சாக்கு போக்கு சொல்லுவோம். அந்த மாதிரி நீங்க இருக்காதீங்க. உங்களாலே முடியும். நீங்க கம்பல்சரி நீங்களும் வீட்டில் இருக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப், இவங்களுக்குலாம் ஒரு பொழுதுபோக்கா நீங்க நாடகம் பார்க்கறது, மற்ற விஷயங்களை செலவிடுறது பதிலாக இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதில் எப்படியாவது நீங்க சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வாங்க. எப்படியாவது நம்ம வருமானத்தை கொண்டு வருவோம் அப்படின்ற இதில் நம்ம சில பேர் ஃபேஸ் காமிக்காமலே நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. நீங்க ஃபேஸ் காமிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்க ஃபுட், சாப்பாடு செய்யறத போடலாம்,
குழந்தைங்களை வச்சு போடலாம், உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை வச்சு நீங்கள் வீடியோ ஷார்ட்ஸ் எடுத்து போட்டாலே போதும், உங்கள் சேனல் கண்டிப்பாக ரீச் ஆகும். ஸோ உங்களுக்கு இது இல்லை அது இல்லை அப்படின்றத விடுங்க. முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது, அவ்வளோதான். முடியாதுன்னு சொல்றதுக்கு 1000 காரணம், முடியும்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் கூட இல்லை. ரெகுலராக பண்ணுங்க, அச்சீவ் பண்ணுங்க. நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க, சில வந்து சேனல் ஓனர் என்ன பண்ணுவாங்க, நம்ம வீடியோ கொஞ்சம் கூட ஒரு வீடியோ 2 வீடியோ 10 வீடியோ 100 வீடியோ இல்லை 100 ஷார்ட்ஸ் வரைக்கும் போடுவாங்க. போட்டுட்டு அவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வரல, வாட்ச் அவர் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெக்ஸ் ஆகி நிறைய பேர் போயிருக்காங்க. பட் நீங்க அதெல்லாம் தூக்கி போடுங்க, அந்த மாதிரிலாம் நம்ம போடவே கூடாது. யூடியூபை பொறுத்த வரைக்கும் யார் ஒருத்தவங்க ரெகுலரா வீடியோ போடுறாங்க, யார் அதிகமாக உழைக்கிறாங்க, யார் ஒருத்தவங்க ரெகுலரா வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆக்டிவா இருக்காங்க அப்படின்றத வந்து யூடியூப் வந்து அதை வாட்ச் பண்ணுவோம். அதுல வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஷன் மூலமா யார் நம்ம ரெகுலரா கண்டினியூஸா போட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கம்பல்சரி யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். சில வீடியோஸ் ஷார்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். அது வந்து வைரல் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ். நான் எனக்கு வந்து ஒரு 2-3 வீடியோ நான் போடும்போது அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு 50 வீடியோ 50 ஷார்ட்ஸ் வரைக்கும் போட்டேன், ஒன்றும் போகல. இப்போ என்னோட சேனல் நல்லாவே போயிட்டு இருக்கு. இது மானிட்டேஷன் ஆயிடுச்சு. எனக்கு வந்து யூடியூப்ல இருந்து ஒரு முறை ஒரு பேமெண்ட் வந்திருக்கு. ஸோ அதை நம்ம $100 வந்தால் தான் எடுக்க முடியும். அதுக்காக தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். நம்ம சீக்கிரமாகவே $100 நாங்கள் அச்சீவ் பண்ணுவோம். அச்சீவ் பண்ணிட்டு திரும்ப நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட்டடான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.